வணக்கம். கொல்லாமை அதிகாரத்தின் 8வது குறளில் நாம் இன்று பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் பார்க்க போகிறோம். பயணத்துக்கு ரெடியாக ஆகிட்டுருக்கோம். சரியா? போகலாம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. ஒரு தீயவன் இருக்கிறான். நம்மள என்ன செய்வோம்? உடனே கொன்னுடு. பலவிதமான இடையூறுகளை விளைவிக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அவனுக்கு மரண தண்டனை நிச்சயம், இல்லையா? ஏன்னா அவன் பிற எல்லாருக்குமே என்ன செய்கிறான்? தொந்தரவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். உலகில் யாருக்குமே அவன் நல்லது செய்யறதில்லை. அவனை நம்ம கொல்றது சரிதான். நீதி நூலும் இதை தான் சொல்லுது, இல்லையா? அப்போது நம்ம கொல்லலாம். அவனால் வரக்கூடிய ஆக்கம் பெரிதுன்னா என்னன்னா, சமுதாயத்திற்கு நன்மைகள் பல உண்டு. ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய புல்லுருவியை கொல்லுவதனால் உலகிற்கு மிகப்பெரிய சிறப்பான வளர்ச்சிகள் மேம்படும். ஆனால் அப்படி இருக்கிறவனை கூட நீ கொல்லாதே. அப்படி இருக்கிறது என்னன்னா, அறச்செயல்களில் மிக இழிவானது. அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் வரக்கூடிய ஆக்கம் அப்படின்னா என்ன? நமக்கு தேவையானவற்றை விளைவிக்கக்கூடியவை, உருப்பெறக்கூடியவை, மேற்படுத்தக்கூடியவை. ஆக்கம் பெரிதாக இருக்கலாம். இப்பயே பார்க்குறோம் இல்லையா? உலகத்தில் நிறைய பெண்ணினங்களுக்கு தீமைகள், கொடூரங்கள் நிகழ்கின்றன. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த புல்லுருவியில் என்ன செய்யலாம்? நிற்க வச்சு சுடலாம். என்ன கேட்டால் தான் நிற்க வச்சு சுட்டுடு அப்படிங்களாம். அவ்வளோ கொடூரமான அவன் இருந்தால் என்ன, இன்னும் 10 பெண்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து விடுவார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதன் இருந்தால் என்ன, அவனை கொன்னுடுற, அது போட்டும், சமுதாயமாவது உருப்படும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மலாம் சொல்லுவோம். நம்மளுடைய கருத்து அது. சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. அவனை கொல்லுவதனால் வரக்கூடிய அந்த பெருமைகளும் அந்த ஒரு நல்ல மேன்மைகளும் துச்சம், கடை, துச்சமாகத்தான் இருக்கும். யாருக்கு? சான்றோர்களுக்கு. என்ன, சான்றோர் பெருமக்கள் எல்லாரையுமே சமமாக பார்ப்பார்கள். நல்லவன் கெட்டவன் அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் சான்றோர் பெருமக்கள் மற்றவர்களை கொல்லுவதை ஒருபோதும் மேற்கொண்டு செயலாக செய்ய மாட்டார்கள் என்று இந்த குறளில் வள்ளுவர் எடுத்து காட்டுகிறார். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.